வரேன். ஹலோ. உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏமாம்மா, நான் வரக்கூடாதா? ஆமா, எங்கே ஸ்னேகா? அ, உள்ள நான் வரலாமா மாமா? என்ன எதுக்கு இப்படி பாக்குறீங்க? என்ன ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி எதுக்கு பார்க்கணும்? வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிய வாசலே நிறுத்தி வச்சு பேசக்கூடாது. அது நம்ம பண்பாடும் கிடையாது, நாகரிகமும் கிடையாது. உள்ள கூப்பிடுங்க, உட்கார வச்சு பேசுங்க. பிடிச்சிருந்தா பேசலாம், பிடிக்கலன்னா நான் போயிடுறேன். என்ன மாமா, என்ன பாக்குறீங்க? ஆமா, எங்க ஸ்னேகா? ஆமா, நீங்க வெளியில எங்க போறீங்களா? இல்ல, நீங்க போறதுன்னா போங்க, நான் ஸ்னேகாவை பார்த்துட்டு கிளம்புறேன். ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா. எங்க மாமா அவன்? ரூம்குள்ள இருக்காடா? ஸ்னேகா, மாமா எங்க இல்லையே ஸ்னேகா. உள்ள அவளை காணோம் மாமா. ஒருவேளை மாடியில இருக்காளா? இல்ல இல்ல, நீங்க எங்க இருங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நம்ம வீடு தானே. ஸ்னேகா, 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 உன் சித்தார்த் வந்திருக்கேன். மாமா மாடியிலே இல்ல மாமா. எங்க அவ? என் குரல் கேட்டு இந்நேரம் அவ வந்திருக்கணுமே. எங்க எங்க ஒரு ரூம் இருக்கா மாமா? ஓ, ஒருவேளை தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் எழுப்பிக்கிறேன். ஸ்னேகா, 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 எங்க இருக்க ஸ்னேகா? ஸ்னேகா, என்ன மாமா, ஏன் ஒரு மாதிரி அதிர்ச்சியோட என்ன பாக்குறீங்க? அன்னைக்கு நீங்க ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? உங்களை முதல்ல எனக்கு அடையாளம் தெரியல. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வீட்டு கதவை தட்டுறாருன்னு நான் ஒரு குழப்பத்தோட உங்களை அன்னைக்கு பார்த்தேன். அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நான் தான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே. நீங்க ஏன் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஆமா, ஸ்னேகா எங்க? ஏன் ஸ்னேகா எங்க? யாரா நீ? முதல்ல கீழே இறங்கு.
ஸ்னேகா எங்க மாமா? நீ இறங்கு முதல்ல. இறங்கு சித்தார்த். எங்க போயிருக்கா? இறங்கு. எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அவளை? இறங்குடா, இறங்குடா. ஸ்னேகா எங்கன்னு எனக்கு இப்ப தெரியணும். இறங்கு. என் ஸ்னேகா எங்கன்னு எனக்கு தெரியணும் மாமா. நான் அவளை பார்த்து. இறங்குடா கீழே. ஏன் மாமா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க வயசுல பெரியவர், வாழ்க்கை என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு என்னுடைய மனசு புரிய மாட்டேங்குது மாமா. ஒவ்வொரு மனுஷனுடைய சுவாச குழாய்க்குள்ளேயும் ரத்தம் இருக்கும். ஆனா என் சுவாசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. எனக்குள்ள ஸ்னேகா இருக்கா மாமா? எங்க மாமா ஸ்னேகா? எங்க மாமா ஸ்னேகா? பயமுடுறா. பயமுடு. கத்தாத. இங்க நான் நல்ல பேரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை கெடுத்துறாத. போ. எது நல்ல பேரு? எது மாமா நல்ல பேரு? எது நல்ல பேரு? சுய நினைவே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறவன் நீ. படவில்லை மாமா. சித்தார்த் நில்லு. சித்தார்த், எப்படிடா நீ இப்படி மாறின? முக விகாரமாய் போனா அதை குணப்படுத்திடலாம். ஆனா உன் மனசே விகாரமாய் போய் கிடக்குத. உன் அப்பா யாரு? எவ்வளவு பெரிய கலைஞன். என் நண்பன் அந்த வீர சந்தானத்தினுடைய தாடியை தெரியாத தமிழ்நாட்டு மக்களே இருக்க மாட்டாங்கடா. ஒத்த ஜோல்னா பைய தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு எந்த தெருவுல எந்த பொது இடத்துல கூட்டம் நடந்தாலும் இவன் போய் நிப்பான். வீரசந்தானம் வந்துட்டாருன்னு அந்த ஏரியாவே உற்சாகத்துல தலைக்கொண்டா. நான் ஒரு தமிழ் போராளி, என் போர்க்குரல் இங்கேயும் ஒலிக்கட்டும்னு தான் வந்தேன்னு அப்படின்னு ஆரம்பிச்சு பேச ஆரம்பிப்பான். குறைஞ்சது அரை மணி நேரம் அப்படி வாழ்ந்தவன் அவன். திடீர்னு ஒரு நாள் விரக்தி அடைஞ்சு போய் வேதாந்தம் சித்தாந்தம் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. என் ஸ்னேகா எங்க? டேய் சித்தார்த், சின்ன வயசுல நீ நம்ம வீட்டுல விளையாடி இருக்க, அங்கேயே சாப்பிட்டு இருக்கிற, அங்கேயே படுத்து தூங்கியும் இருக்க. அந்த ஸ்னேகா வேறடா, அந்த சித்தார்த் வேற. அதுக்கப்புறம் எவ்வளவோ மாற்றங்கள். நீ தடுமாற்றத்துல தடுமாறி போய் உனக்குன்னு சில தப்பான உறவுகளை வளர்த்துக்கிட்டு அவங்க உன்னை டாமினேட் பண்ண விட்டுட்ட. அதே மாதிரி இத்தனை வருஷ இடைவெளியில ஸ்னேகாக்குள்ளேயும் எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கும். ஆமா இல்ல? ஆமா இல்லடா, ஆமா. தப்பு மாமா, தப்பு தப்பு. புரியுது, நான் பண்றது தப்பு தப்புதான். மாமா, மாமா ஒரே ஒரு தடவை
ஒரே ஒரு தடவை நான் என் ஸ்னேகாவை பார்க்கணும். அதுக்காக கண்டிப்பா நான் இந்த வீட்டுக்கு வருவேன். என்ன கண்டிப்பா வருவேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அன்னைக்கு நீங்க வீட்டுல இருக்காதீங்க. மாமா, ம் ம் ஆ. மாமா பேசின பேச்ச கேட்க முடியாம மாமா பேசுறதெல்லாம் வெறும் அட்வைஸாவோ உன் வயசுக்கும் உன் மனசுக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தானே அன்னைக்கு அவ்வளோ கோபமா வீட்டை விட்டு போனேன். இல்ல மாமா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க மாமா. உங்க தோளுக்கு மேல நான் வளர்ந்துட்டா கூட உங்க தோல்ல வளர்ந்தவன் மாமா. இப்பெல்லாம் தோலுக்கும் மரியாதை இல்லை, அம்மா கொடுத்த பாசத்துக்கும் மரியாதை இல்லை. ஒரு காலம் வரைக்கும் நாங்களும் வளர்ந்தோம். அதோட எங்க வளர்ச்சி நின்னு போச்சு. புள்ளைங்க புள்ளைங்க புள்ளைங்கன்னு எங்களோட வளர்ச்சியும் சந்தோஷமும் அந்த புள்ளைங்களோடயே போச்சு. சரி சொல்லு, என்ன விஷயமா வந்த? மாமா, நான் உங்க வீட்டை விட்டு போனதுல இருந்து அம்மா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்லிடா உனக்கு புரிய வைக்கிறது? அடிச்சு சொல்லியும் புரிய வைக்க முடியல, அணைச்சு சொல்லியும் புரிய வைக்க முடியலங்கிறாங்க. கவிதாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவளும் என்கிட்ட சரியா பேசுறதில்ல. மெஸ்ல பணம் கட்டி சோறு சாப்பிட்ற மாதிரி நான் அந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்ல மாமா, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். சரி வா உட்கார், சொல், என்ன முடிவு? நான் அந்த வேலையை ரிசைன் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். இத்தனை பேரோட அட்வைஸ், இத்தனை பேரோட வேண்டுகோள், இது எதுவுமே உன்னை கன்வின்ஸ் பண்ணல. இப்ப எப்படிப்பா இந்த முடிவுக்கு வந்த? ஒருத்தருக்காக நான் எதுக்காக மாமா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பகைச்சிக்கணும்? இதுவாவது தெளிவான முடிவா? முடிவுதான் மாமா, முடிவாதான் இருக்கேன். நான் திரும்பவும் அவனை நேர்ல கூட போய் பார்க்கறதா இல்லை, மெயிலே அனுப்பி வைக்க போறேன். தெளிவா இரு பிரசாத்.
வீட்லயே நல்லா ரெஸ்ட் எடு. மனசுக்குள்ள இருக்கிற அழுத்தம் போக 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தை பத்தியும் யோசிப்போம். அடுத்த நல்ல வழி என்னன்னு முடிவு பண்ணுவோம். சரி, நீ கிளம்பு. கவிதாவையும் உங்க அம்மாவையும் நான் கேட்டதா சொல்லு. நானும் அவங்க 2 பேரையும் வர வச்சு பேசுறேன். சரி மாமா, ம். கிளம்புறேன். ம். சார், பிரசாத், நீங்களா? எங்க ஆளே காணோம்? எங்க போயிருந்தீங்க இத்தனை நாளா? என்ன பிரசாத், பயந்துட்டீங்களா? இல்ல மாமாவோட பாசத்துல அடிமைப்பட்டு கிடந்தீங்களா? இல்ல அம்மாவோட மடியில போட்டு தூங்கிட்டீங்களா? இல்ல மனைவியோட பாச வழியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? சார், வார்த்தையால் எனக்கு கொள்ளாதீங்க சார். சரி சரி சரி, அப்போ கத்தி எடுத்து குத்தி கொள்ளவா? வேணாம் சார். எதுக்கு சார்? அது எப்படி? அது ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு அந்த எம்டிக்கே தெரியாம எவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க நீயும் உன் ஃப்ரெண்டு ஸ்னேகாவும். சார் ப்ளீஸ் சார், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசாதீங்க. கற்பனை? நான் நீ பெரிய புத்திசாலி மாதிரி உன் ஃப்ரெண்டு ஸ்னேகாவை கம்பெனியை விட்டு வெளியில் அனுப்பி அவளை இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க வச்சு அவளை எம்டி ஆக்கியிருக்க. இன்னொரு பக்கம் மூடி கிடந்தவனோட கம்பெனியை தூசு தட்டி திறந்து அதில் உன் மனைவியை எம்டி ஆக்கியிருக்க. பெரிய தில்லாலங்கடியா நீ. வேணாம் சார், இந்த பேச்சை நிறுத்திக்கலாமே. ஏன் 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 பிரச்சனையை நிறுத்தணும்னு கேட்குறேன். பிரச்சனையை வளர்த்து விடுறதாம்பா பிரச்சனைக்கே வளர்ச்சி. பிரச்சனையே இல்லாத ஒன்றை பிரச்சனையாக்கி விடணும். அப்பதான் எது உண்மையான பிரச்சனைன்றதே தெரியாது. பிரச்சனையை மறந்தவனுக்கு ஐயோ இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதான்ப்பா இதுல பிரச்சனையே. சார் வேணாம் சார். எதுக்கு சார் வீண் பிரச்சனை? சரி, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஒரு நிமிஷம் சார். பிரசாத், 1 செகண்ட். கையில் என்ன கவர்? இல்லை சார், நான் மெயிலாகவே அனுப்பிச்சிடுறேன். உங்கள் முகத்தை பார்த்து சொல்ல எனக்கு மனசு இல்லை. என்ன ராஜினாமா கடிதமா? அது எப்படி பிரசாத் நான் உன்னை விடுவேன்? கம்பெனியில் பல கோடி ரூபாய் திருட்டு போயிருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? நிஜமாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சொன்னாங்க ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. அடுத்த வாரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உண்டா இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னு வையேன், ஒரு 10 வருஷம் உள்ளே இருக்க வேண்டியிருக்கும். எத்தனை வருஷம் என் கூட பழகிட்டீங்க என் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி. 2 பேரும் ஜெயிலுக்குள்ள அடிக்கடி சந்திச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வேலோ, சொல்லுங்க சார். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, என்ன வேணும் ஏது வேணும்னு கட்டி கொடுக்க மாட்டியா? காஃபி டீ வேணுமா கட்டி கொடு. சரிங்க சார். இருந்து சாப்பிட்டு தான் போகணும் பிரசாத். பாய்.